வணக்கம் வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது இந்த லாக்டவுன் டைமில் ஒரு பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் மைதா இருக்கும், கொஞ்சம் ரவை இருக்கும், சக்கரை இருக்கும்ல. அந்த சக்கரை அப்படி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மைதாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக ரோல் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பிஸ்கெட்டு. இதுக்காக பிஸ்கெட் செய்யணும் அவன் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அவன்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரை பண்ணி இந்த பிஸ்கெட்டை எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட நம்ம வீட்டில் இருக்க தக்ஷா பார்த்தீங்கன்னா கெவின் தக்ஷாவை அந்த பாதி பிஸ்கெட் அப்படியே சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் அந்த நெய் போடுவேன், அந்த ஏலக்காய் பவுட்ரு, அதுக்கப்புறம் சக்கரை, ரவை இதெல்லாம் போட்டு பண்ணும்போது நல்லா ஒரு கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான பிஸ்கெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் நான் மைதா வச்சு பண்ணியிருக்கேன். கோதுமையில் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்று தவிர எதுவுமே இல்லை. நம்ம சின்ன வயசில், அதாவது நம்ம ஸ்கூல் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்ஸ் விற்பாங்க. இந்த மாதிரி பிஸ்கெட் தான் வைப்பாங்க. சின்ன சின்ன ரவுண்டாக வைப்பாங்க, ஸ்கொயரு, சதுரமாக வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இன்றைக்கி கிடைக்க மாட்டுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 150 கிராம், சர்க்கரை 50லேருந்து 60 கிராம், ரவை 25 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரையை ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி அரைக்கிறீங்கன்னா, இந்த மைதா மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்கரை பவுடராக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு சுகரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு கண்ணாடி பவுலில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பவுடர் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கணும். இந்த சக்கரை பவுடரை இதில் போட்ட பிறகு இந்த ரவையும் இதில் போடுறோம். ரவை அதிகபட்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக யூஸ் பண்ணுறோம். குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, அதாவது பிஞ்ச் போட்டால் போதும், அதிகமான உப்பும் வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதில் நெய்யோ இல்லை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த நெய்யை போடணும். எதுக்காக கேட்டினா, குக்கிங் சோடா போடுறதுனால இந்த மைதா ரவை இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி இல்லைனா ஒன்றோட ஒன்று கரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது இந்த ப்ரிப்ரேஷன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு வீட்டில் எப்படி பிசைவங்களோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக சாகியாக இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி சாகியாக இருக்குன்னா, அதாவது மேலே அந்த ஈரப்பதம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் சக்கரை பவுடர் போட்டிருக்கோம்ல, அந்த சக்கரை பவுடர் நேரம் ஆக ஆக கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்வெட் ஆகும். அதனால் திருப்பி கொஞ்சம் லைட்டாக மைதா போட போகிறோம். அப்போ தான் ஒட்டாத பக்குவத்துக்கு வரும். ஒன்றுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக மைதா போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மைதா மாவு போட்டாச்சா, இதுக்கப்புறம் நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். இப்போ மைதா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சா, இதுக்கப்புறம் இந்த டோவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரஃப்பாக கட் பண்ண போகிறோம்.
உங்களுக்கு என்ன சைஸில் வேணும், அதாவது நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த சைஸில் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதை ரவுண்டாக பவுல் மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி உருட்டி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஷீட் பண்ண போகிறோம். அதாவது சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்பீங்க அதே மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்க போகிறோம். ஆனால் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சைஸ் எப்படி தேய்க்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட கிச்சன் மேடை அப்படின்னா சப்பாத்தி கட்டைனா கொஞ்சம் லைட்டாக மைதா போட்டுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாவு. ரோல் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி 2 கையும் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. எதுக்காகனா அந்த எக்ஸஸாக இருக்க அந்த மாவு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சைஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி திக்னஸில் கரெக்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், இது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு 2 கோடு போடுங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் அந்த பீசஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஸோட திக்னஸ் நல்லா தெரியுதா? இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். திருப்பியும் இன்னொரு ரோல் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் வீட்டில் சப்பாத்தி நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இது. ஆனால் இன்க்ரீடியன்ஸ் வந்து வேறு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கும். இதில் வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண அவசியம் இல்லை. இல்லை ரவுண்டாக போடலாம், ஸ்கொயராக போடலாம். அப்படி இல்லைனா சும்மா லைட்டாக ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன் கேட்டனா இந்த மைதா ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நல்லா வரும். ஏன் கேட்டனா மேலே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது, கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கரெக்டான டெம்பரேச்சர் இருந்தால் தான் இந்த பிஸ்கட் நல்லாயிருக்கும். மேல் பகுதி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள் பகுதி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி இருக்கணும் இந்த பிஸ்கட். அதே மாதிரி சில பிஸ்கட் வந்து கலர் வந்திருக்காது, அதனால் ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை சின்ன கரண்டி எடுத்து அப்படி திருப்பி விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பிஸ்கட் அருமையாக இந்த மாதிரி கலராக சூப்பராக வந்திருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்கட் ரெடி பண்ணி முடித்த பிறகு நமுத்து போகாது, அதாவது சாகியாக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 நாள் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.